மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்த போது அவளுக்கு ஒரு நன்மை உண்டானது. அவளுடைய சகோதரன் மரித்த போதிலும் அவன் ஜீவனோடு வெளியே வந்தானே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அநேக பாரங்கள் உண்டு, அநேக துக்கங்கள் உண்டு, அநேக வியாகுலங்கள் உண்டு, அநேக வருத்தங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சத்ருவானவன் உங்கள் குடும்பத்தில் உலாவ மாட்டான். சத்ருவானவன் உங்களுடைய சந்தோஷத்தை பிடுங்க மாட்டான், உங்கள் சமாதானத்தை பிடுங்க மாட்டான். தேவனுடைய கரத்துக்குள் அமர்ந்து கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும். அவரை தேடும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாடி உருவாகும். மனுஷனை பார்த்து நடப்பதற்கல்ல, புருஷன் காட்டிய வழியில் நடப்பதற்கல்ல, பிள்ளைகள் சொல்லிய வழியில் நடப்பதற்கல்ல. கர்த்தர் என்ன வழிகளை காண்பித்து தந்திருக்கிறாரோ அவருடைய கற்பனையின்படி நாம் நடப்போமே ஆனால் நம்முடைய வாழ்வு மேன்மை அடையும். நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நம்முடைய வாழ்வில் ஒரு ஒளி உண்டாகும். இருளாகிய சத்ரு நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவான், நம்முடைய எல்கைகளை விட்டு வெளியேறுவான். நீதியின் சூரியன் நம்மோடு கூட தங்கி தாபரிக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.